ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மசாலாவில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கிட்டு, இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் விழுத சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சையாக சேர்த்துருக்கோம், அதனால நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 உருளைக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்குல நல்ல மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கிழங்கு ஓரளவுக்கு வதங்கி வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை அரை மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை நசுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெசிபி ரெடியாகி வந்துடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாதத்துக்கு பக்காவான ஒரு சைட் டிஷ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.